வர செப்டம்பர் 22ல இருந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, இந்த பாலு, சீஸு, வெண்ணெய், அப்புறம் இந்த மேப்பு, பென்சில், எரேசர்னு சொல்லிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு விலை கம்மியாக போகுது. அது மட்டும் கிடையாது, நீங்க அந்த காரு, பைக்கு வாங்கணும்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா செப்டம்பர் 22ல இருந்து அதுக்கும் டாக்ஸ் கம்மியாக போகுது. நீங்க எந்த கேட்டகரி மக்களா இருந்தீங்கனாலும், அந்த இதை சொல்லுவாங்கல்ல, மிகப்பெரிய பணக்காரங்க, மிடில் கிளாஸ், ஏழை, எந்த கேட்டகரியில இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு விலை கம்மியாக போது வர செப்டம்பர் 22ல இருந்து. இதுல நீங்க, நான், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மொத்த குடும்பத்தினரும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் நம்மள பஞ்சாயத்துக்கு இழுத்துனது நம்ம நாட்டை. நம்ம ஊர்ல விலை கம்மியா இருந்ததுன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் நம்மள வம்புக்கு இழுத்ததுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்குது. இன்னைக்கு வீடியோல நான் அதை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு விலை கம்மியாக போகுது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் டாக்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமா கம்மியாக்கியிருக்காங்க. கவர்மெண்ட் ஏன் டாக்ஸை கம்மியாக்கியிருக்காங்க, எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ விலை கம்மியாகும். ஓகே, நம்மளுக்கு விலை கம்மியாகிறது எல்லாம் சூப்பர் மேட்டர், சூப்பர், செப்டம்பர் 22 இது எஃபெக்ட்டுக்கு வருதுன்னா சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்கும் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லயும் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், உங்களை என்ன பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நாளைக்கு 1000 இருக்கும். பட் நம்மளுக்கு தேவையான விஷயத்த ரொம்ப சிம்பிளா டெய்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் எஃப்எம் ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அப்பனா தான் யூடியூப் அலுகாரதம் உங்ககிட்ட கரெக்டா என் வீடியோவை நீங்க அடுத்த தடவை லாகின் பண்றப்போ உங்களுக்கு தேவையான நேரத்துல ஈஸியா காமிச்சிரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் பண்ணாரிக்ஸ்டி எல்லாருமே நன்றி சொல்லிடுவோமா? டொனால்ட் என்னதா நன்றி தலைவா, நீ ஓ நாட்டுல இருந்துகிட்டு எங்க நாட்டுக்கு ஆப்பு வைக்கிறேன்னு எதையோ பண்ண. ஆனா அது ஸ்பின் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, எங்க நாட்டுக்கு அரசாங்கம் எங்க நாட்டு மக்களுக்கு பயங்கரமா டாக்ஸை கம்மி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு ட்ரம்ப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்கு விலை கம்மி ஆகுதுங்கிறத சொல்லிடுறேன். சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி முதல்ல டாக்ஸ் கண்டமேனிக்கு இருந்துச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே டாக்ஸை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டின்னு ஒன்று புதுசா கொண்டு வந்தாங்க. எல்லா ப்ராடக்ட்லயும் ஜிஎஸ்டி. ஆனா ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா சில ப்ராடக்ட்டுக்கு 5% இருக்கும், சில ப்ராடக்ட்டுக்கு 12% இருக்கும், சில ப்ராடக்ட்டுக்கு 18% இருக்கும், இன்னும் சில ப்ராடக்ட்ல 28% இருக்கும். யாருக்கு எதுல எவ்வளோ டாக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுல மக்களுக்கும் குழப்பம், பிசினஸுக்கும் குழப்பம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திருப்பீங்க, கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமஸான ஹோட்டலோட ஓனர், அவர் இங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்டயே கேட்கிறப்போ, அவர் பேசுறப்போ சொன்னார், எங்க ஜாமுக்கு ஒரு டாக்ஸ் போடுறீங்க, பிரெட்டுக்கு ஒரு டாக்ஸ் போடுறீங்க, நாங்க ப்ராடக்டா கொடுக்கறப்ப மக்கள் கிட்ட என்ன போடுறது, எங்களுக்கே குழப்பமா இருக்குது அப்படின்னாங்க. இப்ப நம்ம ஒரு கன்சியூமரா, நீங்க வாங்கக்கூடிய ஒரு நபரா, நீங்க சும்மா கடையில போய் இப்போ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி டாக்ஸ் இருக்கும். பெரிய பணக்கார ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி டாக்ஸ் போட்டிருப்பாங்க. சிகரெட்டோ சரக்கோ வாங்குறவங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டாக்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு டாக்ஸ், கரெக்டா? நம்ம வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸ் மாறும். நீங்க ஆன்லைன்ல ஒரு விஷயம் வாங்குனீங்கன்னா ஒரு மாதிரி டாக்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாக்ஸ். நான் சொன்ன மாதிரி 5%, 12%, 18%, 28%, இது போக செஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்ல எதுக்கு எவ்வளோ டாக்ஸ் போட்டிருக்கீங்கிறது பிராண்டுக்கும் குழப்பம், விற்கிறவங்களுக்கும் குழப்பம், மக்களுக்கும் குழப்பம். இது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு குரல் என்னன்னா, டாக்ஸ் அதிகமா இருக்குது, கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு குரலும் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த குழப்பம் ஒரு 7 வருஷமா இந்தியால போயிட்டு இருந்துச்சு. அப்போசிஷன் எப்பவுமே இந்த எலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இதை தான் சொல்லுவாங்க, ஜிஎஸ்டி போட்டு விலையேத்திட்டாங்க, ஜிஎஸ்டி போட்டு விலையேத்திட்டாங்க, அதை கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்க. கவர்மெண்ட்டும் அதை கம்மி பண்ணல. 7 வருஷமா கவர்மெண்ட் கம்மி பண்ணல. ஆனா ட்ரம்ப் ஒரு வேலையை பார்த்து விட்டார்ல, அவர் பண்ண உடனே இந்தியன் கவர்மெண்ட் டாக்ஸை கம்மியாக்கிடுச்சு. எந்த அளவுக்கு ட்ரம்ப் என்ன பண்ணாருங்கிறத நான் அடுத்து வரேன். அது எப்படி அங்க அடிச்சா இங்க வலிக்கும்பாங்கல்ல, அது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். பட் இப்ப எதுக்கு டாக்ஸ் கம்மியா இருக்குன்னு ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் இருக்குல்ல, அது 18%. எல்லாருமே இந்த காப்பீட்டு திட்டமா, ஏன்னா உயிர் காப்பீட்டு திட்டம் அது எல்லாருக்கும் தேவை, கரெக்டா? அது 18% இருந்துச்சு, அது 0 ஆக்கிட்டாங்க. அதுக்கு டாக்ஸ் கிடையாது. எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம், அத்தியாவசியமான விஷயம், அதுக்கு டாக்ஸ் போடாதீங்க. ஓகே, சூப்பர். இந்த ரொட்டி, பரோட்டா, சப்பாத்தி இதெல்லாம் இந்த நார்த் இந்தியால பேக்கேஜ் பண்ணி வச்சா அதை அப்படியே வாங்குவாங்கல்ல, அது மேல டாக்ஸ் இருந்துச்சு, அதையும் 0 ஆக்கிட்டாங்க. இந்த எரேசர், பென்சில், சாக் பீஸ், எக்ஸசைஸ் நோட் புக்ஸ், பசங்க படிக்கிறதுக்கு தேவையா இருக்கும்ல, அது மேல 12% டாக்ஸ் இருந்துச்சு, அதையும் 0 ஆக்கிட்டாங்க. அடுத்து இந்த மில்க், பனீர், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு 5% டாக்ஸ் இருந்துச்சு, பேக்கேஜ்டா வரப்போ அதுக்கும் 0% டாக்ஸ். அப்புறம் சில முக்கியமான மருந்துகளுக்கு
12% டாக்ஸ் இருந்துச்சு. எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய உயிரை காப்பாற்றக்கூடிய லைஃப் சேவிங் மெடிசின்ஸுங்கிறாங்க. அதுக்கு டாக்ஸ் போட்டு 12 நம்ம அதிகமா கட்டிட்டு இருந்தோம். 12% டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் அதுல இருந்து எடுத்துட்டு இருந்துச்சு. அதையும் ஜீரோவாக்கிட்டாங்க. அடுத்து இந்த மேப், அட்லஸ், குளோப் இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வாங்கி வைப்பாங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பிரைவேட் ஸ்கூல் வரைக்கும் வாங்கக்கூடிய இந்த படிப்பு சம்பந்தமான பொருட்கள், அதுக்குமே வந்து டாக்ஸ் வந்து 12% இருந்துச்சு. அதையும் ஜீரோவாக்கிட்டாங்க. அப்புறம் இந்த தோசை, இட்லி, பரோட்டா இதெல்லாம் வந்து நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா 12%ல இருந்து 18% இருந்துச்சு. அதை 5% ஆக்கிட்டாங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிடக்கூடிய டாக்ஸ் கம்மியாகி இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் சாப்பிடுற டாக்ஸ்லாம் 12 to 18% இருந்துச்சு. அதை 5% ஆக்கியிருக்காங்க. அடுத்து இந்த மில்க்கு, இந்த பால், வெண்ணெய், நெய் இது எல்லாமே வந்து பேக் பண்ணி வர பொருட்களாக இருக்கும்ல, அதுவும் 5%. 12, 15 இருந்துச்சு, அதை 5 ஆக்கிட்டாங்க. 12% இருந்துச்சு, அதை 5 ஆக்கிட்டாங்க. அப்புறம் இந்த சைக்கிளு, அப்புறம் இந்த பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, டாய்லெட்ரீஸ், ஹேர் ஆயில், டூத் பேஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அத்தியாவசியமான பொருட்கள், ரொம்ப ரொம்ப தேவையான பொருட்கள், சாப்பாடு பொருட்கள், ரொம்ப பேசிக்கான அந்த உயிர் காப்பீட்டு திட்டங்கள் இதெல்லாமே 0%. அடுத்து ஓரளவுக்கு காசு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஓரளவுக்கு காசு இருக்கிறவனுக்கு என்ன தேவை? ட்ரெஸ்ஸு கொஞ்சம் தேவை, ப்ரஷ் பண்ணணும், சோப்பு போடணும், இந்த மாதிரி சில அத்தியாவசியமான விஷயங்கள் இருக்கும்ல, அதுக்கும் வந்து டாக்ஸ் இப்போ கம்மியாகி இருக்குது. அந்த டாக்ஸ் எவ்வளோ கம்மியாகி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஆயில், ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் வந்து 18%லேருந்து 5% ஆயிடுச்சு. ஸோ கம்மியாகிருக்காங்க. 13% கம்மியாகிருக்காங்க. டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ் வந்து அகெயின் 18%லேருந்து 5% கம்மியாகிருக்குது. இந்த சீஸ் மாதிரி கொஞ்சம் பணக்கார பொருட்கள்லாம் 12%லேருந்து 5% ஆயிடுச்சு. இந்த பேக்கேஜ்டு ஜூஸஸ், ஐஸ்கிரீம்ஸு அந்த மாதிரி இருக்கிறவையுமே வந்து ஒரு 5% கம்மியாகிருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்து வந்து ஓகே, இது வந்து ஓரளவுக்கு மக்கள் வந்து ஓரளவுக்கு பணம் இருக்கிறவங்க பண்றத வந்து 5% கேட்டகரிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதை தாண்டி இந்த மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்களோ, ஒரு ஆஸ்பிரேஷனல் க்ரௌட், இந்த மிடில் கிளாஸ் மக்கள் வந்து என்ன யோசிப்போம்? ஒரு கார் வாங்கிடணும், ஒரு பைக் வாங்கிடணும், ஒரு வீடு கட்டிடணும். இதுக்கு எல்லாம் டாக்ஸ் வந்து 28% இருந்துச்சு. 28% நம்ம டாக்ஸ் கட்டிட்டு இருந்தோம். அதையும் கம்மியாக்கிட்டாங்க. இப்ப அது எல்லாமே 18%. சிமெண்டோட டாக்ஸ் இருக்குல்ல, 28ல ஜிஎஸ்டி வந்து 18% ஆயிடுச்சு. அதே மாதிரி ஏசி, டிவி, டிஷ்வாஷர் இதெல்லாம் இருக்கும்ல, இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் வீட்ல வாங்குறது வந்து 28%லேருந்து 18%. குட்டி காரு, பைக்கு, எல்லா காரும் கிடையாது, குட்டி காரு, பைக்கு, பெரிய கார்னா டாக்ஸ் வேற, குட்டி கார், பைக் இந்த ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பைக் எடுக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து அகேன் 28%லேருந்து 18% டாக்ஸ். ஓகே, இப்படி எல்லாத்தையுமே டாக்ஸை கம்மியாக்கிட்டாங்கன்னா எதுல வந்து அதிகமா இருக்குது, வேற கேட்டகரியே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்ல, 0%. முதல்ல வந்து நிறைய டாக்ஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்போ ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிட்டாங்கன்னா, டாக்ஸே இல்லாத ஒரு பொருட்கள், 5% டாக்ஸ் இருக்கிற பொருட்கள், அதை விட கொஞ்சம் லக்ஸூரியஸா இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஒரு 18%, அண்ட் நான் லக்ஸூரியா தான் இருக்கேன்டா அப்படின்னு இருக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்கும்ல, அதாவது அத்தியாவசியம் இல்லாத பொருட்கள், உடம்புக்கு கெடுதலான பொருட்கள், சொசைட்டிக்கு கெடுதலான பொருட்கள்னு அவங்க நினைக்கக்கூடிய இந்த டொபாக்கோ மாதிரி விஷயங்கள், சிகரெட்ஸ், அது எல்லாத்துக்குமே வந்து 40% டாக்ஸ்க்கு போயிடுச்சு. ஓகேவா? இந்த 40% டாக்ஸ் வந்து ஜென்ரலா சின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாவக்கணக்கு அப்படிம்பாங்க. ஸோ இந்த பாவக்கணக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹை எண்ட் கார், டாப் லக்ஸுரி கார் வச்சிருக்கிற பணக்காரங்களுக்கு வந்து 40% டாக்ஸு. லக்ஸுரி மோட்டார் சைக்கிள்ஸ் இருக்கும்ல, பெரிய லக்ஸுரி பைக்கெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, 40% டாக்ஸு. டொபாக்கோ, சிகரெட்டு, பான் மசாலா, நாக்கில் கேசரின்னு சொல்கிற எல்லாருக்குமே 40% டாக்ஸ் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இந்த ஏரேட்டட் அண்ட் கேஃபனேட்டட் ட்ரிங்க்ஸு, இந்த ரெட்புல்லு, அப்புறம் வந்து இந்த பெப்சி, கோக்கு இதெல்லாம் தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேம்பா கோலா, அது வேற அம்பானியோடது. ஸோ கேம்பா கோலா இதெல்லாமே வந்து 40% டாக்ஸு. இப்போ இருந்ததை விட அதிகமான ஒரு கேட்டகரியை வந்து இந்த வீட்டில் குடிக்காதன்னு சொல்லக்கூடிய ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த கோக், பெப்சி மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு 18-28%லேருந்து 40%க்கு மூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த ஐபிஎல் டிக்கெட் இருக்குல்ல, அது வந்து 40% டாக்ஸ். என்னடா எல்லாரும் கஷ்டப்பட்டு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு இடத்துல போய் சேர்றீங்களா, டிக்கெட்டுக்கு இவ்வளோ டிமாண்டா, அப்போ அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு 40% டாக்ஸ். ஆன்லைன் கேமிங், கேசினோஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் 40% டாக்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் தான் புது ரேட்டு. இந்த 40% டாக்ஸ் போட்டிருக்காங்கிறதுலையுமே ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ன்னு இன்னொரு டாக்ஸ் போடுவாங்க, 28+ செஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் போகிறத விட இப்போ கொஞ்சம் கம்மியாகி இருக்குது. டெக்னிக்கலாக எல்லா ப்ராடக்ட்டுமே விலை வந்து கொஞ்சம் கம்மியாகி இருக்குது. எக்ஸப்ட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு 24 மணி நேரம் கூட மொத்தமாக ஆகலை. பட் இதுக்குள்ளே நான் கவனிச்ச வரைக்கும் இந்த பெப்சி கோக்கை தவிர ஆல்மோஸ்ட் எல்லா டாக்ஸுமே வந்து கம்மியாகி இருக்குது. இப்போ ஏன் இந்த கம்மியாகிருக்காங்க, இதுக்கும் ட்ரம்ப்புக்கும்
என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறது எனக்கு புரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு, நோபல் பிரைஸ் வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன பண்றாரு, ஊர்ல இருக்கிற எல்லா குட்டி குட்டி நாடுகளையும் மிரட்டி எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க சொல்லுன்பாரு. அவர் இந்த ஒயிட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டுவாரு. இந்த குட்டி குட்டி நாடுகளோட பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு, ட்ரம்ப்னால தான் எங்களுக்குள்ள போர் எல்லாம் நின்னுச்சு, நாங்க பல வருஷமா சண்டை போட்டுட்டு இருந்தோம், ட்ரம்ப் மகான் வாழ்க, ட்ரம்ப்புக்கு பிரைஸை கொடு, நோபல் கொடுல ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு கிளம்பிடுவாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பஞ்சாயத்து வந்தப்போ பாகிஸ்தான் வந்து ட்ரம்ப் வந்து சொல்றாரு பாகிஸ்தான் கிட்ட, இந்த மாதிரி எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க சொல்லணுன்னே பாகிஸ்தான் சலாம் போட்டு சூப்பர் பை, இந்தா ட்ரம்ப்னால தான் எங்களுக்குள்ள இருக்கிற போர் நின்னுச்சு, ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடு அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்தியா கிட்டே அதை சொல்லியிருக்காரு, இந்தியா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்தியா சொல்ல மாட்டேன்னு சொன்னது வந்து ட்ரம்ப்புக்கு பெரிய ஈகோ ஹிட்டு. ட்ரம்ப் வந்து குனிஞ்சு பாக்குறாரு, தலையில நின்னு பாக்குறாரு, குதிச்சு பாக்குறாரு, குட்டிகரன் அடிச்சு பாக்குறாரு. என்ன சொன்னாலும் இந்தியா இருந்துகிட்டு நானே பெரிய கண்ட்ரி, இந்த மற்ற குட்டி கண்ட்ரி எல்லாம் புள்ளி பண்ற மாதிரி மிரட்டுற மாதிரி எங்களை மிரட்டலாம் நினைக்காத. உலகத்திலேயே மிகப்பெரிய டெமோக்ரஸி நாங்க தான், உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை இருக்கிற நாடு நாங்க தான், நாங்க வந்து நீ சொல்றத கேட்க முடியாது. அண்ட் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா அதை நாங்க சால்வ் பண்ணுவோம், நீ சால்வ் பண்ண, நீ நடுவுல வரல அப்படிங்கறத தெளிவா சொல்லியாச்சு. ட்ரம்ப்புக்கு ஈகோ ஹிட்டு. அதனால இந்தியா மேல வந்து 50% டாரிஃப் போட்டாருன்னு நான் சொல்லல. இதை சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிக்கிள்ல வந்து ரொம்ப தெளிவா அவங்க நாட்டு பத்திரிகையில வந்து போட்டிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இல்ல ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்குறதுனால இப்படிலாம் டாக்ஸ் போடுறேன்னு அவரு சொன்னாலும், ட்ரம்ப் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேல 50% டாக்ஸ் போட்டார். இதனால நம்ம திருப்பூர்ல, சூரத்ல இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அமெரிக்கால இருக்கிற ட்ரம்ப் டாக்ஸ் போட்டார்னா நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க? அதனாலேயே நம்மளுக்கு வேலை கம்மியாச்சு, எனக்கு இன்னும் புரியலன்னு கேட்டிங்கன்னா அங்க காரணம் இருக்குது. ஸோ அவர் வந்து டாக்ஸ் எங்க போடுறாரு, இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அமெரிக்கால போய் விற்கிறதுக்கு. இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எது அமெரிக்கால போய் விற்குது? நட்டு போல்ட்டு, ஸ்ரீபெரும்புதூர், இந்த சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸ்ல இருந்து நம்ம ஆட்டோ பார்ட்ஸு, இந்த கார் தேவையான பொருட்கள், பைக்குக்கு தேவையான குட்டி குட்டி நட் போல்ட்ல இருந்து நிறைய விஷயம் நம்ம இங்கேருந்து அமெரிக்கா காமிச்சிட்டு இருக்கோம். திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், டிஷர்ட், பனியன், ஜட்டி எல்லாத்தையும் நம்ம அமிச்சிட்டு இருக்கோம். நார்த் இந்தியாவில் ஜுவல்லரி மார்க்கெட், இந்த டைமண்ட் மார்க்கெட் சூரத்லேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரம்ப்புக்கு வந்து அமிச்சிட்டு இருக்கோம், அமெரிக்கா மக்களுக்கு அமிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ட்ரம்ப் என்ன பண்ணிட்டார்னா, எனக்கா நீ வந்து நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற, இனிமே இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காக்குள்ள வரதுக்கெல்லாம் 50% டாக்ஸ்ன்ட்டாரு. உலகத்திலேயே அதிகமா ட்ரம்ப் வந்து போட்ட டாக்ஸ் நம்ம மேல தான். ஓகேவா? இப்போ எஃபெக்ட்ல இருக்கிறது இன்னும் 50% டாக்ஸ் போட்டாருனால் ஒரு டிஷர்ட் வந்து 100 ரூபாய்க்கு விற்கலாம், இந்தியன் ப்ராடக்ட் 100 ரூபாய்க்கு விற்கலாம். இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, 50% டாக்ஸ் போட்டு 150 ரூபாய் ஆக்கிட்டாரு. பங்களாதேஷ்க்கு எவ்வளோ? 110 ரூபாய். பாகிஸ்தான் டிஷர்ட் 119 ரூபாய். ஸ்ரீலங்கன் டிஷர்ட் 120 ரூபாய். அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டோட டிஷர்ட்டும் நம்மளோட கம்மியான விலைக்கு இருக்கிறப்போ அமெரிக்கா மக்கள் வந்து இந்தியன் ப்ராடக்ட் தான், திருப்பூர்ல செஞ்ச டிஷர்ட்டை நான் வாங்குவேன்னு சொல்லி போடுவாங்களா? நம்ம ஊர்ல இருக்கிற மக்களே போட மாட்டாங்க, எது காசு கம்மின்னு தான் பார்த்துட்டு போடுவோம். ஸோ அங்கே வந்து இந்தியன் ப்ராடக்ட்டுக்கான மார்க்கெட் போயிடுது. இந்தியன் மார்க்கெட் வந்து யூஎஸ்ல போயிடுச்சுன்னா இங்கே என்ன ஆகும்? அதை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வேலை இல்லை, என்ன பண்ணுவாங்க? ஸோ திருப்பூர்ல ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, சென்னையை சுற்றி ஏகப்பட்ட ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இப்போ ஆர்டர் கொடுத்தவெல்லாம் வந்து கேன்சல் பண்ணுறேன், எனக்கு வேணாங்கிறேன், ஏன்னா டேக்ஸ் அதிகமாக இருக்குது, நான் பங்களாதேஷ்லேருந்து வாங்கிக்கிறேன், நான் வியட்நாம்லேருந்து வாங்கிக்கிறேன், சைனாலேருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறப்போ ட்ரம்ப் என்ன நினச்சாருன்னா, போடு செம்ம அடி, இந்தியா கீழே விழுக போது, இங்கே இருக்கிற மக்கள் மேலே கை வச்சிட்டேன் பாத்தி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இந்தியா என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஊரில் ஒரு பீஸ் இருக்கே ஜிஎஸ்டி, ரொம்ப வருஷமா நம்ம ஊர்ல இருக்கிற மக்களே வந்து கம்மியாக்கு, டாக்ஸை கம்மியாக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போசிஷன் எலெக்ஷன் வந்துச்சுனாதே ஜிஎஸ்டி காம்ப்ளிகேட்டடா இருக்குது, பிசினஸ்ல பிரச்சனை இருக்குது, மக்கள் கன்சம்ஷன்ல பிரச்சனை இருக்குது, அதிகமா இருக்குதுங்கிறத சொல்லிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் 7 வருஷமா இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஜிஎஸ்டி கம்மியாக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ இங்க இருக்கிற நட்டு போல்ட் யார்கிட்டயாவது வித்து தான் ஆகணும். அமெரிக்கா வாங்க மாட்டேன்ட்டாங்க, அதை தான் டாக்ஸை தொடுறது. நம்ம ஊர்ல இருக்கிற டிஷர்ட் எங்கேயாவது வித்து தான் ஆகணும், நம்ம ஊர்ல இருக்கிற டைமண்ட்ஸ் எங்கேயாவது வித்து தான் ஆகணும். மற்ற கண்ட்ரியை நம்ம ஆல்டர்னேட்டிவ் பார்க்கறதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நம்ம ஊர்ல எக்கனாமியை நம்ம இன்னும் பூஸ்ட் பண்ணணும். கரெக்டா? நம்ம ஊர்ல நம்ம வந்து ஒரு மார்க்கெட் வச்சிருக்கோம், உலகத்திலே மிகப்பெரிய மார்க்கெட் நம்ம தான். 140 கோடி பேர் ஒரே நாட்டில் இருக்கிறது, உலகத்திலே வேற எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த மார்க்கெட்ல வந்து இருக்கிற டாக்ஸை கம்மியாக்கிடுவோம். அப்போ என்ன ஆகும், ஒரு இடத்துல வந்து இன்னும் மக்கள் சந்தோஷமா வாங்குவாங்க, காசு கம்மியாயிடுச்சுல்ல. ஸோ இருக்கிற விலையை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறப்போ இன்னும் அதிகமான மக்கள் வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகும், மறுபடியும் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே நம்மளே வாங்கிப்போம். நம்ம வாங்க ஆரம்பிச்சோம்னா ஃபேக்ட்ரிஸ் எப்படியும் ஓட போகுது, கம்பெனிஸ் ஓட போகுது. அஃப்கோர்ஸ் டாலரோட ப்ராஃபிட் வராமல் இருக்கலாம், ஆனால் ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கும். இதை வந்து ஒரு ஃபிக்ஸா ஃபார் அ லாங் டேர்ம் ப்ராப்ளம். பட் இது வந்து ஒரு பூஸ்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரம்ப் இப்படி நம்ம மேல பண்ண பஞ்சாயத்து வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை சீக்கிரமா ஆக்ட் பண்ண வச்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஜிஎஸ்டி பொனான்ஸா வரப்போகுது, பூஸ்ட் வரப்போகுதுன்னு. கரெக்டாக நேத்துக்கு நைட் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சோடனே இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து
இதனால தான் நாங்கள் டேக்ஸை இதனாலன்னு சொல்லலை, பட் டேக்ஸ் எல்லாம் நாங்கள் கம்மி பண்ணுறோம், எல்லாரும் நல்ல ஆளுங்கன்னு கரெக்டாக தீபாவளிக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஏன்னா தீபாவளி அப்போ தான் அதிகமான கன்சம்ஷன் இந்தியாவில் நடக்கும். ஒரு நாட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு சீசன் இருக்குது. நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சீசன் இருக்குது, சைனாவில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர் இருக்குது, ஐ திங்க் வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் வரும். அந்த மாதிரி இந்தியாவில் பீக் சீசன். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், மணிப்பூர்லேருந்து குஜராத் வரைக்கும் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் என்னது, எல்லா மதத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறது தீபாவளி. அப்போ தீபாவளி அப்போ எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க, நிறையா மக்கள் செலவு பண்ணுவாங்க. டாக்ஸையும் கம்மி பண்ணோம்னா இன்டர்னல் டொமஸ்டிக் கன்சம்ஷன் நம்ம கன்சியூம் பண்ணுறது வந்து அதிகமாகும். ஸோ ஓவராலாக வந்து நம்ம எக்கனாமி பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் இப்போ டாக்ஸஸை ஜிஎஸ்டியை கம்மியாக்கியிருக்காங்க. இதில் பாதிக்கப்படக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஈகோ. எப்படியாவது விழுந்துருவாங்க இறங்கிடுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இவங்க என்னடா எதையோ ஒன்று உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ட்ரம்ப் கண்டிப்பாக காண்டாவார். அமெரிக்காவை இந்த டாக்ஸ் கம்மியாக்குறது ரீப்ளேஸ் பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா டைம் வில் டெல் தட். லாஜிக்கலாக யோசிச்சா இல்லை. டாலர்ஸ் ஆர் மச் ஹெவியர். அஃப்கோர்ஸ் டாலரோட மதிப்பும் ரூபாயோட மதிப்பும் இங்கே இருக்கிற மார்க்கெட் அங்கே இருக்கிற மார்க்கெட் கம்பேரே பண்ண முடியாது. பட் இந்த ரிஃபார்ம் நம்மளுக்கு நல்லது. ஜிஎஸ்டி மேட்ரு இது ட்ரம்ப் நினச்சி இப்போ நடந்திருக்குங்கிறது நம்மளுக்கு இன்னும் நல்லது. ஏன்னா ட்ரம்ப் நம்மளை கீழே தள்ளி விட பார்த்தாரு. நம்ம வந்து வி வில் நெவர் பெண்ட் த நீ, அந்த மண்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த RRRல வந்து எப்படியாவது அந்த என்டிஆரை வந்து மண்டியிட வச்சணும்னு சொல்லிட்டு சவுக்கில் அடிப்பாங்கள்ல. என்னானாலும் மண்டியிட மாட்டோம், அவ்வளோதானே, நாங்கள் சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டியா, நாங்கள் நிற்போம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டோனுக்கு வந்து இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டாங்க. இது வந்து இந்தியான்னு சொல்கிறப்போ மொத்த இந்தியாவையுமே சொல்கிறேன். மொத்த இந்தியாவுமே வந்து எல்லா கட்சியும் ஒரே டோனில் தான் இருக்காங்க. அப்படிலாம் அமெரிக்காவுக்கு போகிறதெல்லாம் தலையாட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவாது தான் ஒரு இஷ்யூ வெளியில் நடக்கிறப்ப தான் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இது அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருந்துட்டு இருக்குது. எனிவே, ஆல் தட் பீங் செட் அண்ட் டன், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டேக்ஸ் கம்மியானதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன் இது நடந்திருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை அந்த குரூப்ஸில் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தங்க இருப்பாங்க, உங்கள் குரூப்ஸில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, இந்த ஊரில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமாக வாசித்து நிறைய இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வீடியோவை ஷேர் பண்ண சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.